Question number 3 பார்க்கலாம். Consider the points 3, 0, 0, -2, -5, -2, -5, +2. If they are joined in the same order, இதே ஆர்டர்ல ஜாயின் பண்ணும். R வந்து A கூட கனெக்ட் பண்ணும், A வை M கூட கனெக்ட் பண்ணும், M P கூட கனெக்ட் பண்ணும், அப்புறம் P வந்து R கூட கனெக்ட் பண்ணும். சேம் ஆர்டர்ல வந்து கனெக்ட் பண்ணா two sides of RAMP are perpendicular to each other and செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட given points. இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது 3, 0. எக்ஸ்ல 3 இருக்கு, ஒய் 0 இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட 3ல தான் நம்ம போய் பிளாட் பண்ணோம். இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸோட 3 இங்க பிளாட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட R. ஓகே, அடுத்து 0, -2. இது எக்ஸ், இது ஒய். எப்பவுமே ரெண்டாவது பாயிண்ட் ஒய்ல -2 இருக்கு. ஒய் ஆக்சிஸோட -2 இங்க இருக்கு, இங்க பிளாட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட A பிளாட் பண்ணியாச்சு. தேர்டு -5, -2. எக்ஸ் ஆக்சிஸோட -5யும் ஒய் ஆக்சிஸோட -2வும், -5 ஒய் ஆக்சிஸோட -2 இங்க இருக்கு. இப்படி கை வச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றாங்கன்னு பாருங்க. எக்ஸோட -5யும் ஒய்யோட -2 இங்க மீட் பண்றாங்களா, இங்க டாட் வைங்க. இதுதான் நம்மளோட M, -5, -2. அடுத்து P, -5, +2. இதான் -5, இங்க +2 இருக்கு ஒய் ஆக்சிஸ்ல. ரெண்டு பேரும் மீட் பண்ற இடத்துல இங்க டாட் வச்சிடலாம். இதுதான் நம்மளோட Pன்ற பாயிண்ட். ஸோ எல்லா பாயிண்ட்டையும் வச்சாச்சு. இவங்க எல்லாரையும் முதல்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் இன் த சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேம் ஆர்டர்னா முதல்ல R, அதுக்கப்புறம் A கொடுத்துருந்தாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் R வந்து A கூட கனெக்ட் பண்ணும். ஸ்கேலை வச்சுட்டு டாட் ஸ்கேல் மேலே வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைன் போடுங்க. ஸோ லைன் போட்டாச்சு. RA கனெக்டட். அடுத்து ஏயும் எம்மும் கனெக்ட் பண்ணும். ஸோ A கூட இந்த M வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து MP கூட கனெக்ட் பண்ணும். இங்க இருக்கு, கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 90 ஃபார்ம் ஆகுது பாருங்க. எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது. இது வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் P வந்து R கூட கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி கனெக்ட் பண்ணணும். இந்த Pயும் இந்த Rஐயும் இப்படி ஜாயின் பண்ணிருங்க. ஸோ RAMPன்ற குவாட்ரிலேட்டர்ல டிரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். டூ சைட்ஸ் ஆஃப் RAMP are perpendicular to each other and செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க கிராஃப்ல இந்த MAன்ற லைனும் இந்த MPன்ற லைனும் எக்ஸாக்டா இங்க எல் ஷேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. அப்ப நம்ம சொல்லிக்கலாம் MA perpendicular to MP அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் போட்டா இதுக்கு பர்பண்டிகுலர்னு அர்த்தம். நீங்க இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா MP is perpendicular to MA, இல்ல MA is perpendicular to MP அப்படின்னு from the diagram எழுதிடலாம். பர்பண்டிகுலர்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி எப்படி எழுதினாலும் ஓகே. செகண்ட் பார்ட் பாருங்க. ஒன் சைட் ஆஃப் RAMP is parallel to one of the axis ன்னு கேட்குறாங்க. எந்த சைடாவது ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரலல் அப்படின்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணா மீட்டே ஆகக்கூடாது. இப்போ இது வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ், இது வந்து நம்ம MPன்ற லைன். இது கரெக்டாக இந்த -5ல இங்கேயும் -5ல தான் பிளாட் ஆச்சு, இங்கேயும் -5ல தான் பிளாட் ஆச்சு, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ MPன்ற லைனும் இந்த ஒய் ஆக்சிஸும் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் MP இஸ் parallel to y axis ன்னு சொல்லிடலாம். ஸோ y axisக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்க கீழே பாருங்க, இந்த MAன்ற பாயிண்ட் இங்க எம்மோட பாயிண்ட்ல -5, -2 நம்ம பிளாட் பண்ணோம். ஏன்ற பாயிண்ட்ல 0, -2 பிளாட் பண்ணோம். ஸோ -2, -2 ஒரே மாதிரி வேல்யூ கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இது யாருக்கு பேரலா இருக்கு, இந்த MA எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. ரெண்டு பேரும் பார்க்க பேரலா, ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்காங்க பாருங்க, அதான் பேரலல் லைன். நம்ம சொல்லிக்கலாம் MA வந்து இஸ் parallel to x ஆக்சிஸா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். கொஸ்டின்ல அதான் நம்மள செக் பண்ண சொன்னாங்க. ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஆக்சிஸோட ப்ளூரல் ஃபார்ம். அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸையும் நம்ம செக் பண்ணோம். ஸோ MA இஸ் parallel to x ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிருங்க. ஸோ அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கேட்டிருக்காங்க, டூ பாயிண்ட்ஸ் தட் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் ஆஃப் தி அதர் இன் ஒன் ஆக்சிஸ், விச் ஆக்சிஸ் வில் இட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், மிரர் இமேஜ் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நான் ஒரு இங்க் பிளாட் வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸை வச்சு பேப்பரை ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த டாட் கரெக்டாக இந்த எம் பிளேஸ்ல விழும்ல, அப்போ அது அதோட இமேஜ். எக்ஸ் கோஆர்டினேட் சேமா இருக்கு, இங்கே -5ல பிளாட் ஆயிருக்கு, இங்கே -5ல பிளாட் ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல இந்த நம்பர் +2லையும் இந்த நம்பர் -2லையும் பிளாட் ஆயிருக்கு பாருங்க. அதாவது சேம் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, இந்த பியோட இமேஜ் எம்னு சொல்லலாம், இல்லை எம்மோட இமேஜ் வந்து பின்னு சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து பார்க்கும்போது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதான் நம்ம எழுத போறோம்.
ஸோ இப்படி எடுத்து எழுதிடலாம். எம் பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் சேமா இருக்கு. ஒய் கோஆர்டினேட்டோட நம்பர் சேம் தான். 2, 2 தான். ஆனா ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ்ல இருக்குல்ல, அதான் இங்க எழுதியிருக்கேன். தே ஹவ் சேம் எக்ஸ் கோஆர்டினேட்ஸா இருக்கு. தேர் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் சைன். சைன் மட்டும் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதிருங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், மிரர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஸ்டின்ல வந்து கடைசியா தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து பிளாட் பண்ணி வெரிஃபை யுவர் ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் வரைய சொல்லி தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல. ஸோ டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். நான் முதல்ல டயக்ராம் வரைஞ்சிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது முதல்ல வந்து ப்ரெடிக்ஷனை எழுதிட்டும் நீங்க கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம்.